சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வக்கீல் படிச்ச? உன் போட்டோ தடவியில்ல ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆட்டு தலை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்ப சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க பணம் வாங்குறீங்க? அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதான் சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுத்துடா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணம், அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல? எங்க போயிருப்பாங்க? அதான் சார் தேடினேன். எங்க போனாங்க? இடி முரசு. டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் திறந்துச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சா. எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் மாட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன் சார். 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூலம் சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் அடிச்சுடுவீங்களா சார்? இடி முரசு என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க தம்பி மான் கொம்பு. இருடா, காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ? உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளு மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்தவன்டா. ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சில சிரிப்பா பாரு. காட்டுல வளர்ந்த பண்ணிமா இருக்கான். டேய் வாடா நெல்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா சீட்டிங்கை பத்தி இவன் பேசுறான். இங்க பாரு தம்பி, இதுல நம்ம 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3 மடங்கா நமக்கு திரும்ப கிடைக்கும். என்ன சொன்ன? இந்த இன்ஸ்பெக்டர் மோகன்குமார நாம எதுவும் பண்ணலன்னு வச்சுங்க, நாம எல்லாரும் கம்பிக்குள்ளதான் இருக்கணும். இதே ஊர்க்காரங்க அவனை அடிச்சு காரி துப்பி துரத்த வைக்கிறேன் பாருடா. தம்பி அவனை ஏதாவது லாரி ஏறி இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கலாம்டா. அண்ணே அவனை எல்லாம் ஹீரோ வாக்க கூடாதுண்ணே. பொழுது விடியட்டும் பாருங்க. சிவரஞ்சனி நில்லுமா. சிவரஞ்சனி சிவரஞ்சனி கதவு தரமா. எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுமா. கதவு தர. சிவரஞ்சனி
நிறுத்து, என்னாச்சு உனக்கு? அது எடுக்காத. ஹேய் பா, நான் சாகணும்பா. அப்பா, நான் சாகணும்பா. நான் சாகணும்பா. என்ன விடுங்கப்பா. என் சாவுக்கு காரணம் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார். நான் சாகணும்பா. எம்டி இன்ஜெக்ஷன். என்ன விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ். இவங்க ஹெல்த் வைஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா மைண்ட் வைஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. நான் சைக்காட்ரிஸ்ட வர சொல்லிருக்கேன். நீங்க கிறிஸ்டினா முஸ்லீமா? ஹிந்து. அப்புறம் ஏன் பொட்டு வைக்கல? இன்ஸ்பெக்டர், எம்டி இன்ஜெக்ஷன் போட்டா ½ அன் ஹவர்ல ஹார்ட் அட்டாக் வரும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் மறைமுகமா தன்னோட எண்ணங்களை அந்த பொண்ணோட ஆஜினா சக்கரத்துல இணைச்சிருக்கான். இருக்குங்கிறத இல்லைன்னு காட்டுறதும் இல்லாததை இருக்குன்னு காட்டுறதும் தான் பிளாக் மேஜிக்கோட சூட்சமம். உங்க கண்ணுக்கு அவன் தெரியலனாலும் அவன் கண்ணுக்கு நீங்க எதிரியா தெரியுறீங்க இல்லையா? இதுவே உங்க ஆக்ஷனோட முதல் சக்சஸ். உலகத்தோட பேசிக்கே கலர் தான். உலகத்தை காப்பாற்ற நினைக்கிற சித்தர்களும் சரி, இவனை போல அழிக்க நினைக்கிறவங்களும் சரி, அவங்க சக்தியை இம்ப்ரூவ் பண்ண 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செல்போனில் வீடியோ எடுத்தோம்னா அவன் தலைக்கு பின்னால தெரிகிற ஒளிவட்டம் இருக்கே, அது ப்ளூ கலரா, ஒயிட் கலரா, பிளாக் கலராங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் அவனை எப்படி ஜெயிக்கலாம்னு வியூகம் அமைக்கலாம். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதே சார். இவன்தான் சார். இவனோட மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். இவங்க அண்ணன் ஒரு வெள்ளி கடை நடத்துகிறான். இவன் அந்த பிளாக் மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ணாதான் தினமும் நைட் 1 ஹவர் பிரமிடில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி இமிடியேட்டாக அதை செல்ல ரெக்கார்ட் போன பொண்ணுங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. ரஜினி, இமிடியேட்டா உங்களை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். பெட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஷூட்டிங் ஆர்டர் தரேன். ஆனால் இனிமேல் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எஸ் சார். தேங்க்யூ சார். மணிமாறன் அந்த கணேஷ் லாட்ஜ் கேஷியர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கான்.
எங்கடா பரமசிவம்? முடிஞ்சா பூச்சுக்கோ. ஏய். பரமசிவம் எங்க? வலிக்குதுல்ல? எவிடன்ஸே இல்லாம பிடிச்சிருக்க, சுட்டு பொசுக்கிடுவேன். காட்டுல இருக்கிறான். புதுசா 4 பேர் கோயில் கலசத்துல இடியத்தை எடுக்க போயிருக்காங்க. அவங்கள கொண்டு புதைச்சிட்டு வரதான் பரமசிவம் காட்டுக்கு போயிருக்கான். இந்த காட்சியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவன் தலை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறது பிளாக் ரேஸ். பிளாக் ரேஸுங்கிறது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். இவனை பார்க்குற எல்லாருமே, இவன் விருப்பப்படுற எல்லாருமே இவனுக்கு அடிமையாயிடுவாங்க. மனுஷனுக்கு ஒரு சக்தி வெளிப்படுறதும் உள்வாங்கிறதும் ஆஜினா சக்கரங்கிற நெத்தி பொட்டு தான். சாமியார்கள் ஒரு காலத்தில் குழந்தைகள் தங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நெத்தி பொட்டை யூஸ் பண்ணி அவங்கள அடிமையாக்கி தங்களோட அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்க விபூதி வைக்கிற பழக்கத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் மாந்திரிகம் பண்ணுறவன், செய்வனை செய்கிறவன் இவங்கெல்லாம் பொண்ணுங்களுடைய நெத்தி பொட்டை பார்த்து வசியம் பண்ணி அவங்கள அனுபவிச்சான். இதை தடுக்கிறதுக்காகத்தான் நெத்தியில் குங்குமம் வைக்கிற பழக்கம் உருவாச்சு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இதை கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நாம் ஜெயிக்கலாம். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ அவனை ஃபேஸ் பண்ண போகிற எல்லா போலீஸ்காரங்களும் நெத்தியில் மஞ்சளை பூசிக்குங்க. மஞ்சளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தி ஊடுருவலையும் தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்து விபூதி பூசுங்க. அந்த விபூதியோட வெண்மை தேடி வர்ற கெட்ட சக்திகளை வெளியில தள்ளிடும். அடுத்து குங்குமத்தை வைங்க. குங்குமத்தில் இருக்கிற சிகப்பு அது எப்பவும் உற்சாகத்தை தரும். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமான உண்மை. அவன் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அந்த பார்வை உங்களை நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணும். அதனால எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். பார்த்து பார்த்து. பார்த்து. டாடி டே அப்புறம் சார், அதான் இடி வந்த கோயில். அண்ணே, இங்க 4 பேரை புதைக்கிற அளவுக்கு பள்ளத்தை வெட்டுங்க.